இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். ஐயா உங்க பேர் என்னய்யா? என் பேர் சண்முகம். சண்முகம். சண்முகம் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் தகரவைப்போம், வள்ளிமலை தகரவைப்போம். வள்ளிமலை தகவல் வந்துருக்கு. அவளுங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க வழங்குறது சாமி பல்ஸ் வாலாஜா ஆர்காட் மற்றும் சோழியில் இருக்குது. வாலாஜாவில் எந்த இதில் இருக்குன்னா சர்ச்சி ஆப்போசிட்டில் கண்டன் காம்பஸில் இருக்குது. ஆர்காடில் லட்சுமி திரையரங்கம் அருகில் இருக்குங்க. சோழியரில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா வாசவி திருமண மண்டபம் எதிர்க்கில் இருக்குங்க. இங்கே வாங்கக்கூடிய எல்லா மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் விலை குறைவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சிலைகளை வந்து உங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய மொபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பவர் பேங்க்கு, ஸ்க்ராட்ச் கார்டு, உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோனு, அதுபோல் வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மொபைலுக்கு வந்து மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா தரமானதாக உங்களுக்கு வந்து சிறந்த செலவுகளும் கொடுக்கக்கூடியது ஒரே இடம் எங்கன்னா என்னென்ன பண்ணீங்க? விவசாயம் பண்ணீங்களா? இந்த விவசாயத்தில் என்னென்ன ரகம்லாம் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க? சேம்பு, நெல் பயிர்தா, மிளகா, அப்படியே ரைமிங்காக வருது கிழக்கா. இந்த கலகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கலகான்னு ஒன்று சொல்கிறான், கொத்து கலகான்னு ஒன்று சொல்கிறான். கொடிக்கலகானா என்னென்னா, கொத்து கலகானா என்னென்ன? கொத்து கலகன்னா ஒரு கொடினா ஓடி கலகா விடும். கொடி கலகான்றது. கொத்து கலகனா கொஞ்சம் அப்படியே ஒன்றுன்னா வரும். கொடியில் ஓடாது. கொடி ஓடி பல சின்ன கொடி இருக்கும். அப்படியே மொத்தமாக கவகமாக நாங்கள் சொன்னோம்னா பார்க்குறவங்களோ ஏதோ மொத்தமாக சொல்கிறாப்பா எனக்கு பயமாக இருக்குதுன்னு இருக்கிறோம், பார்த்து பயந்துட போகிறேன். ஒருத்தரை சொன்னோம்னா அவருக்கு நல்லா தெளிவாக புரியும். ஆமாங்க. இப்போ கொத்து கலக்கா அப்படின்னா ஒரே ஒரு செடிக்கு கீழே வந்து கொத்தாவோடய வந்து பார்த்தா கலகா இருக்கும். கொடி கலக்கா அப்படின்றது வந்து ஒரு செடியிலேருந்து கிளைகளையாக தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலகா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் நீ இடையில சொல்லிக்கிட்டேன் அவங்களுக்கு கலகாவை பற்றி இவ்வளோ விஷயத்தை சொல்கிறாளேன்னு சொல்லி பயந்துட போகிறான். வேற ஒன்றும் இல்லைண்ணே. இந்த கலகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடி கலகால அதிகமாக இல்லை கொத்து கலகால அதிகமாண்ணே? கொத்துக்கலை தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொத்து கலகால தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எப்பாவது எடுத்து போய் நீங்கள் கலகா எடுத்து போய் செக் ஆடிருக்கீங்களா? நிறைய ஆடிருக்கீங்க. அப்படின்றப்போ எதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடி கலகா இல்லை, கொத்து கலகா தான். இப்போத்தி வந்து கொடி கலகா இல்லைங்க, வெறும் கொடி கலகா தான். எல்லா இடமும் ஒரு விதையை போட்டோம்னா அது நேராக கொத்தா வந்து பார்த்தா உங்களுக்கு வேர்க்கடலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தவிர கொடியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ வந்து பார்த்தா இருக்கிறதுல வந்து நல்லது நினைக்கிறேன். அந்த நாளில் வந்து கொடிகளை வந்து கொடிகளுக்காக தான் நல்லது இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா அதிகப்படியாக இதுதான் வந்து நம்மளுக்கு மகசூல் வந்து குறுகிய காலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து விளையிறதுனால வந்து நம்ம இதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கோம். அண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம்ண்ணே. இந்த கேள்வி நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாமி உற்சவம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்கேன். என்ன கேள்வின்னா இந்த வெட்டுக்கிளி இருக்குல்ல, வெட்டுக்கிளி பார்த்துக்கிறீங்களாண்ணே? வெட்டுக்கிளி பார்த்துக்கிறீங்களா? இந்த வெட்டுக்கிளியோடைய உடல்ல எத்தனை தசைகள் உள்ளது? 2 தசைகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கிலோ. இது தலையும் பாடியும் ஒன்று தாங்களா? நம்ம சிக்கன் போனோம்னா இல்லை லெக் பீஸ் பாடி பீஸ் மாதிரி 2 தான் இருக்குமோ இல்லை நிறைய இருக்குது வாய்ப்பு உண்டு இல்லையா? சண்முக அண்ணன் யோசிக்கிறாரு. நம்மளும் நிறைய நாள் வெட்டிக்கிளே பார்த்துருக்கோம். இதில் எத்தனை தசை இருக்குதுன்னு நாங்கள் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே, திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டு பிடிக்கலேன்னு அண்ணன் யோசிக்கிறாப்ல. அதே தானே யோசிக்கிறீங்க? தசை நம்மள மாதிரி அதுக்கு நாங்கள் தசைகள் உண்டு இருக்கும். ஆனால் அது எத்தனை தசைகள் நம்ம கணக்கு பார்க்கல. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவசாயத்துக்கு வெட்டுக்கிளி எந்த அளவுக்கு தேவைப்படும் இல்லை தேவைப்படாது? வெட்டுக்கிளி இருக்கும். விவசாயத்துக்கு வெட்டுக்கிளி வந்து வேற பூசிங்கெல்லாம் இருக்குது. ஆனால் வெட்டுக்கிளி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு? அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொடூரமான வந்து நம்மளோட விவசாயத்தை வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு? நூல் பூசி தான் ரொம்ப பாதிக்கப்படும். வெட்டுக்கிளி நமக்கு வந்து எல்லாருமே சொல்லணும் அப்படின்னாக்கா விவசாயிகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எதிரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி தான். வெட்டுக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெட்டுக்கிளி இறங்கிடுச்சுனாக்கா சார் கைனி என்ற இதில் சின்ன வெட்டுக்கிளிங்க இருக்குது, அதை வந்து பாதிக்குது. பெருசா ஒரு இது இருக்குது, அது வந்து பூ செடிங்கள்ல எருக்கு செடி அந்த மாதிரி இருக்கு செடியில் அந்த பக்கம் இந்த வெட்டுக்கிளி அப்படின்றது வந்து இறங்கிடுச்சுன்னா இருக்கிறோடைய விவசாயிகளுடைய எதிரி அப்படின்றது வந்து அந்த கேள்விக்கு சரியான விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டுக்கிளி தான். வெட்டுக்கிளி வந்து விவசாயிகளோட பயங்கரமான எதிரி. இறங்கினாக்கா அதோட மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகும். அதனால வந்து பார்த்தா வெட்டுக்கிளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வெட்டுக்கிளியை வந்து பாதுகாக்கணும்னா நம்ம பறவைகளை அதிகமாக்கணும்னா வெட்டுக்கிளி வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ பறவைகள் வந்து நிறைய இடத்துல நம்ம சிட்டுக்குருவிலாம் இன்னைக்கு வந்து நிறைய அழிஞ்சு போச்சு. இந்த சிட்டுக்குருவி
சிட்டுக்குருவிலாம் நம்ம அதிகமாக வளர்க்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா பூனைகள் இது போல் வந்து அண்டாத இடத்துல ஒரு அட்டைப்பெட்டியை வந்து பார்த்தா உள்ள குருவி போட்டு உட்கார்ற மாதிரி நம்ம நிறைய வச்சோம்னாக்கா நம்ம ஏற்கனவே அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சிட்டுக்குருவிகள் மற்றபடி சின்ன சின்ன இருக்கிற தேன்சிட்டு இது போல் குருவிகள்லாம் வந்து நிறைய வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்தில் வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இது போல் பறவைகள் அதில் இருக்கக்கூடிய அந்த வெட்டிகளை பிடிச்சி சாப்பிட்றப்போ விவசாயிகளும் வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கு. தம்பி உன் பேர் என்னப்பா? ராஜசேகர். ராஜசேகர் எந்த ஊர்ல வராப்ல? சோமநாதபுரம். இது எங்குதா? வள்ளிமலை கிட்ட இது சோமநாதபுரம். அங்க ஒரு கோவில் கூட ஒன்று இருக்குதுல்ல? ஆமா. எவ்வளவு வருஷம் பழமையான கோவில் அது? அது இருக்கு பல வருஷமா இருக்கு. அது அப்படியே ஆத்து ஓரமா போனோம்னாக்கா புது கோயில் அது, அப்படித்தானே? ஆமா ஆமா. அது முருகர் கோயிலா? ஆமா ஆமா. சோமநாதீஸ்வரன்ற ஈஸ்வரன் கோயில் தானேப்பா அது? முருகர் கோயில். அது பேர் மட்டும் தாங்க சோமநாத ஈஸ்வரன் வச்சிருக்கிறோம். ஆனா சோமநாதபுரம் ஊர் பேரு. சோமநாதபுரம் ஊர் பேரு. ஆனா உள்ள இருக்குது முருகர். அப்படிதானே? அது எதற்காக கட்டினாங்கன்ற விவரம் தெரியுமா உனக்கு? அது வள்ளி வந்து அங்க முருகர் திருமணம் பண்ணிட்டாரு, அதனால அங்க கட்டினாங்க. அப்படியா? அந்த ஆத்தோரத்துல இருக்கிற கோயில் அதுதானே? இது ஆத்தோரத்தில் இல்ல, மலை ஓரம் இருக்கு. மலை ஓரமா இருக்கிற கோயிலுங்க இது. ஆத்தோரமா இருக்கிற கோயில் இல்ல. நீ வேற கோயில போய் மாத்தி பார்த்துட்டு வந்துட போறியா? அங்க இருக்கிற முருகர் கோயிலை மட்டும் கரெக்டா போய் பார்த்துட்டு வாங்க. என்ன பண்றப்பா நீ? நானா மேஸ்திரி வேலை பண்றியா? பில்டிங் எல்லாம் கட்டுறது தானே? முதல்ல எத்தோட மேஸ்திரி என்னப்பா படிக்கணும்? மேஸ்திரி வேலைக்கு என்ன படிக்கணும்? கலவைக்கு எப்படி போய் எவ்வளோ சிமெண்ட் போடணும் அந்த விஷயத்த படிக்கணும். அப்புறம் அவ்வளோதானா? முதல்ல உடனே பொண்ணாள் கூலியா ஆணாள் கூலியா நேராக மேஸ்திரி கூலியா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆணாள் கூலி தான். முதல்ல ஆணாள் கூலி போனோடனே ஆணாள் கூலி செய்யணும். ஆணாளுக்கு உண்டான வேலை கல் மல்ல எடுத்து கொடுக்குறதுலாம் எடுத்து கொடுக்கணும். கலவை கலந்து கொடுக்கணும். அப்படியே இருந்து பொறுமையாக பார்த்தோம்னாக்கா மேஸ்திரி எப்படி வேலை செய்யறாருன்னு ஒரு கல்ல பார்த்துனே இருக்கணும். பார்த்துனே இந்த நம்ம வேலைக்கு என்னைக்கு நம்ம கொல்றோம் மட்டை குளம் பிடிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மேஸ்திரி. அவ்வளோதான். இப்படிதாங்க மேஸ்திரிக்கு படிக்கணும். இதுதான் நீ நிறைய பேர் நீ படிச்சுட்டு வந்துருக்கோம். அது கற்றுட்டு. நீ எவ்வளோ கூலியா? இன்னைக்கு 450 ரூபா போதுமானதா? இன்னும் கூலிக்கு கொஞ்சம் ஏற்றிடலாமா? நல்லா ஏற்றுவாங்க அவங்கள. நம்ம வாட்டினா அமைதியாக வேலை மட்டும் செஞ்சுட்டு வந்தா போதும். 450 500 550 அவன் பாட்டு இருப்பான். கட்டிருப்ப நீ? நாங்கள் ஒரு 4 பில்டிங் கட்டிருக்கோம். 4 பில்டிங் கட்டிருப்பியா? 4 பில்டிங் கட்டிருப்பா. எத்தனை சதுரம் இருக்கான்? நான் ஒன்று 15 ஒன்று 10 15 10 20 அது மாதிரி சதுரமா நான் பார்த்து கட்டின்னு போயிட்டு இருக்கோம். ஒரு சதுரத்துக்கு மேலே தளம் போகிறது எத்தனை மூட்டை சிமெண்ட் தேவைப்படும்? தளம் போகிறதுக்கா? அது 50 மூட்டை தேவைப்படும். 50 மூட்டை தேவைப்படும். இதுனா 5 இன்ச்சு தளமா 6 இன்ச்சு தளமா? 5 இன்ச்சு தான். 5 இன்ச்சு தளம் போட்டோம்னாக்க ஒரு 50 மூட்டை தேவைப்படும். 6 இன்ச்சுனாக்க இன்னொரு 10 மூட்டை எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்னொரு 10 மூட்டை எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம பாட்டு வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ணே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். சொல்லுங்க. இந்த கேள்வி நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா சாமி சொல்லுவோம் ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசா காத்துருக்கு. சொல்லுங்க. என்ன கேள்வி அப்படின்னாக்கா இந்த பாரத ரத்னா விருது அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? எங்க கேள்விப்பட்டா? டிவில தான் பாரத ரத்னா விருது இவர் வாங்கி விட்டார் அவர் வாங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பாரத ரத்னா விருது அதோட வடிவம் இருக்குதுல்ல, மேல ஷேப் வடிவம் வந்து என்ன மாதிரி வடிவத்துல அது இருக்கும்? நான் பார்க்கலையா? ஏன்பா டிவில இவ்வளவு போட்டு காட்டுறீங்களா? அது பாரத ரத்னா விருது என்ன வடிவில் இருக்குன்னு போட்டு காட்டுறீங்களா? மக்கள்லாம் எவ்வளவு தவிச்சு போறாங்க. என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டாங்கன்னு தொடர்ந்து ஈஸியா பார்த்துட்டே இருங்க. அது என்ன வடிவில் இருக்குன்றத பார்த்து நான் கரெக்டா சொல்றோம். தம்பி உன் பேர் என்னப்பா? பி மோகன் பாபு. என்னப்பா 2 பேர் வச்சுக்காங்க மோகன் பாபுன்ட்டு? ஆமா 2 பேர். ஏன் எதனால 2 பேர் வச்சாங்க மோகன் பாபுன்ட்டு? அப்பா அம்மா வச்சாங்க. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பேர் மோகன் அவங்க ஒரு பாபு மோகன் பாபுன்னு சேர்த்து வச்சுட்டாங்க. அப்படிதானே? ஆமாங்க. என்னப்பா பண்ற? 12th படிக்கிறேன். 12வது படிக்கிறேன். 12வது +2 சொல்லுவாங்க. +2 என்ன சம்பந்தமா எடுத்துருக்கா? நான் பி கிளாஸ். பிளாஸ்னா எது சம்பந்தமா படிக்கிறது? டாக்டர் மாதிரி. டாக்டருக்கா? டாக்டர் இது இருக்குது மெடிக்கல் சம்பந்தமா. டாக்டர் மாதிரி. பி குரூப் எடுத்தோம்னாக்கா மெடிக்கல் சம்பந்தமா படிச்சுட்டு ஆமாங்க டாக்டரா இல்லாமா? டாக்டர் என்ன டாக்டர்னு ஆசைப்பட்டுக்கிறா? ஊசி போடுற மாதிரி பசங்க. ஊசி போடுற ஆளுக்கு தான் டாக்டர்ல கண்ணு சம்பந்தமா படிக்கணுமா, இல்ல பல்லு சம்பந்தமா படிக்கணுமா, இல்ல எலும்பு சம்பந்தமா படிக்கணுமா, இல்ல தோல் சம்பந்தமா படிக்கணும் ஆசைப்பட்டு? எல்லா சம்பந்தம் எல்லாமே ஜெனரல் வந்தா தலைவலிக்கு வந்தாலும் ஊசி போடுவாப்ல, கண்ணொலி வந்தாலும் ஊசி போடுவாப்ல, உடம்பு இருந்தாலும் ஊசி போடுவாப்ல, எதுவா இருந்தாலும் வந்தா ஊசி போட்டு அனுப்பிச்சிடுவாப்ல. அதானப்பா? ஆமாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தா நிறைய பேருக்கு தலைவலி அதிகமாக வருது இல்லை? தலைவலி எதனால அதிகமாக தலைவலி வருது? இந்த ஃபோன் டென்ஷனு, காசு டென்ஷனு எங்கன்னா உனக்கு கடன் வாங்கி கொடுத்தோம்னா ஆமா டென்ஷனுக்கு வந்து கேட்டுன்னு இருப்பாங்க. என்ன இப்போ தரா எப்போ தரா கேட்டுன்னு இருப்பாங்க. அதனால டென்ஷன் ஆகி போடுது. அப்புறம்
அப்போ ஒன்றும் இல்லை எவ்வளோதானே அவன் தான் ஃபோன் டென்ஷன் மொத்தமாக கடன் பிரச்சனை தான் கடன் டென்ஷன் டென்ஷனா பொதுவாக நீ தலைவலி வருது அதனால தலைவலி அப்படின்றது வந்து இன்றைக்கி அதிகமாக எல்லாருக்குமே காமனாக போச்சு. என்ன காரணம் அப்படின்னா முன்ன வந்து பார்த்தா இருக்கக்கூடிய சராசரி வாழ்க்கையில் வந்து பார்த்தா யோசிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு சில குறிப்பிட்ட சில யோசனைகளோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து இன்றைக்கி வரல குடும்பத்தை எப்படி நடத்துறது என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனையோடு அப்படியே போச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நம்ம சில நாடகங்கள் பார்க்கறது மூலமாக நாடகங்களில் சில நடக்கக்கூடிய சில விஷயங்களை சீரியல்லாம் பார்க்குறப்போ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம போட்டு குழப்பிட்டு ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோ அந்த விஷயத்தை போட்டு குழப்பிட்டோம். அந்த சீரியல் பார்த்து பார்த்து நம்ம பழைய ஞாபகத்தை பண்ணிக்கிறோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் வந்து என்ன நடக்குதோ இன்னைக்கு வந்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகள் இந்த பற்றி யோசிக்கிறதும் இன்னொன்று வந்து செய்திகளில் வந்து இந்த விஷயம் நடக்குது அந்த விஷயம் நடக்குது அப்படின்றதுக்காகவும் எல்லாத்தையும் வந்து பார்த்தா யோசனை பண்ணி இல்லைன்னா இந்த எக்ஸாம் போயிட்டு பெயிலாம் மாட்டோமா அப்படின்னு அந்த டென்ஷனில் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால இது போல் நிறைய விஷயங்கள் டென்ஷன் ஆகிதான் இன்னைக்கு தலைவலி வந்துக்குது. அதனால் வந்து இந்த தலைவலியை குறைக்கணும் அப்படின்னாக்கா வந்து பார்த்தா நல்ல புத்தகங்கள் படிக்கிறது மூலியமாகவும் நல்ல இசைகள் கேட்கறது மூலியமா வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வந்து கற்றுக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் நம்ம போய் நேரில் போய் உட்காந்து பார்க்குறப்போ கண்ணுக்கு வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெயின் அதில் கொடுக்கறதுனால அதெல்லாம் வந்து பார்த்தா தலைவலி வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வந்து இதெல்லாம் தவிர்த்து இயற்கை சூழல் நம்ம எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ கூட ஒரு கேள்வி கேட்போம். இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா சாமி சொல்கிறோம் அதுக்கு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா இந்த வெட்டிக்கிளி இதில் வெட்டிக்கிளி பார்த்துக்கிறேன் சார். அந்த வெட்டிக்கிளியோட உடம்புல எத்தனை தசைகள் உள்ளது? தசைகள் வெட்டிக்கிளி சார். நீங்கள் லேப்லலாம் கொண்டு போகிறப்போ அதெல்லாம் வச்சு கூட உங்களுக்கு எல்லாம் வந்து ப்ராஜெக்ட்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. வெட்டிக்கிளியை வெட்டி வைங்க, தவளையை வெட்டி வைங்க அப்படிலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே குரூப்பில். வெட்டிக்கிளி வரல ஆனால் தவளை வந்துச்சு. அந்த வெட்டிக்கிளியோட உடம்புல எத்தனை தசை இருக்கும் அப்படின்றது? தசைகள் எத்தனை இருக்குது? வந்துட்டேன். நிறைய படிக்கிறேங்க. கொஞ்சம் நெஞ்சமாக படிச்சோம்னா ஏதாவது 1-2 ஞாபகம் கொஞ்சம் கம்மியாக ஒரு 200 அப்படி வரும். 200 அது போல 200 இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்றியா? ஆமாம் சார் இருக்குது. இதுவரையிலுமா பாராட்டணும் ஒரு 200 வெள்ளுமா இருக்குது. சில பேர்லாம் கேட்டால் 4-5ன்றாங்க. அதுனா பாடி பீஸ் லெக் பீஸ் வரதுக்கு நான் சிக்கன் மாதிரி 4 பாட்டோட வருது. அதுக்கு பார்த்து வெட்டிக்கிளிக்கு நிறைய இருக்குது. யாருக்கு சரியா சொல்லி ஹெட்ஃபோன் வாங்குறாங்கன்றத பார்ப்போமா? பார்ப்பாங்க சார். போடுறதுக்கு ஈஸியாக பார்த்துட்டே இருக்கு.